கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. கடந்த வாரம் நாம ஆட்டிசம் பத்தி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த வாரமும் அதே விஷயத்தை தான் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நாம என்ன பார்த்தோங்கிறதுல ஒரு சின்ன ரீகேப். டாக்டர், ஆட்டிசம்னா என்ன? இது பாத்தீங்கன்னா நியூரோ டெவலப்மெண்ட்னு சொன்னா பிரெயின்ல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைங்க. சம்டைம்ஸ் வெறும் ஹேண்ட் ஃபிளாப்பிங் மட்டும் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படின்னா அந்த குழந்தைங்க அவங்க உலகத்துல இருக்காங்க. லாங்குவேஜ் ரிலேட்டடாகவும் இருக்கும். அது எக்கோலிலியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்ம பேசுறத புரிஞ்சுக்கிறதுலயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அதை வெளிப்படுத்துறதுலயும் பிரச்சனை இருக்கும். இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்கு அதே தலைப்பில் ஆட்டிசம் பத்தி தான் இந்த வாரமும் பார்க்க இருக்கிறோம்னு சொன்னேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. இப்போ குழந்தைகள் பேசவே மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பேசுறதுக்கு தயங்குறாங்க, பார்க்கறதுக்கு தயங்குறாங்க. இந்த குழந்தைங்க கிட்ட எப்படி அந்த ஐக்யூ டெஸ்ட் எடுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச இந்த ஐக்யூ டெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஷீட்டை கொடுத்து அதுல டிக் பண்றது, இல்லைன்னா எதனா ஒரு பொருளை கொடுத்து அதை கரெக்டா அரேஞ்ச் பண்றது, கலர் நிறங்களை தெரிந்து கொள்வது, இதெல்லாம். இந்த குழந்தைங்க பேசவே மாட்டாங்க. இந்த குழந்தைங்க உங்களோட தொடர்பே உங்க கூட அந்த பேசுவதற்கான முயற்சி எடுக்க முடியாத போது எப்படி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியுது? எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் இதை அசர்டன் பண்ண முடியுது? இது அது 70க்கு மேல வராங்கன்னு சொல்ல போகும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்படி இதை அசர்டன் பண்ண முடியுது? ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே 5 years above தான் டயக்னோஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க. பண்ண முடியும். 3 years மேல சில ப்ளே தெரப்பி மூலியமா அப்சர்வ் பண்ணி ஒரு ஏர்லி இன்டர்வென்ஷன் வழியா கன்க்ளூட் பண்ண முடியாது. பட் we can help the child, we can only facilitate the child. பட் அதாவது விளையாட்டுத்தனமாக அந்த குழந்தையினுடைய உலகத்துக்குள்ளேயே நாம போய் இந்த குழந்தையினுடைய ஐக்யூ 70க்கு மேல இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். நம்பர் கொடுக்க மாட்டோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப குழந்தை பிறந்த உடனே 3 மாசத்துல ஒரு 1 மாசம் தலை நிக்கணும்னு சொல்லுவாங்க, 3 மாசத்துல குப்புற படுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு மைல் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா? அந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ற குழந்தைங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைனால பண்ண முடியும்னாலே அது ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்றதுக்கே கஷ்டப்படுவாங்க சில குழந்தைங்க. அதான் நான் சொன்னேன், டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுது, they need help அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். Because they'll always be attached, they'll always be dependent on the primary caregiver. ஒரு அம்மானா எல்லா விஷயத்துக்கும் ஒரு வயசு வரைக்குமே அவங்களால குப்புற படுக்க முடியாம இருக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி. ஆனால் ஆட்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில மைல் ஸ்டோன்ஸ் ட்ராக்ல இருக்கும், சில மைல் ஸ்டோன்ஸ் தான் அவங்க ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிராலிங் பண்ணியிருக்கலாம், அவங்க நடந்திருக்கலாம், ஆனால் லாங்குவேஜ் மட்டும்தான் சிவியரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் ஒரு பெரிய ரெட் ஃபிளாக், ஒரு இட் ரிங் a bell in your head. 2 years ஒரு அலாரம் மாதிரி பேச முடியாது. குழந்தை நார்மலா எந்த வயசுல பேச தொடங்கணும்? அவங்க தான் ஓகே, மோஸ்ட்லி 1 year 1 word அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் நார்ம். பட் சில குழந்தைங்க ஓகே, அப்படின்னா ஒரு 20 வயசுக்காரனுக்கு 20 வார்த்தை தான் தெரிஞ்சிருக்கணுமா? அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வயசுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் போக போக நிறைய வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணிக்குவாங்க. இது ஒரு ஜென்ரல் நார்ம். சில குழந்தைகள் ஒரு 2 மாசம் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்குது நம்ம ஊர்ல. என்னன்னா, பெண் குழந்தைகள் வேகமா பேசிடுவாங்க, ஆண் குழந்தைகள் மெதுவா தான். பேசுறது இல்லை, எல்லாமே வேகமா இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் கொஞ்சம் மெதுவா தான் வருவாங்க அப்படிம்பாங்க இல்லையா? கேர்ள்ஸ் நார்மலா ஐ திங்க் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நிறைய சுத்தி பார்த்து என்வாயன்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து ஃபாஸ்டா கத்துக்கிறாங்க. பசங்க சரி நாங்க அப்படிதான் இருப்போம். நார்மலா அந்த 6 மாசத்துல இருந்து 9 மாசம் அந்த டைம்ல தான் அந்த 2 வார்த்தை, அந்த டாடா மாமா அந்த ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆல்பபெட்ஸ் மோனோசிலபிள்ஸ் வரும் உங்களுக்கு. சிலபிள்ஸ் சொல்லுவாங்க, வார்த்தைகளே வந்துரும். வார்த்தைகள் இல்ல, மோனோசிலபிள்ஸ். அந்த ஆல்பபெட்ஸ் பாத்தீங்களா? இப்போ 2 ஜாயின் ஆகுது. ஃபர்ஸ்ட் மோனோ வரும், ஆ மா, அதுக்கப்புறம் அது ஜாயின் ஆகும், மம்மா டடா அந்த மாதிரி. பேச்சு உருவாக்கமே ஒரு அழகான விஷயம் ஒரு குழந்தைக்குள்ள. ஆமா, ஒரு வார்த்தை அது இன்னொரு வார்த்தை ஜாயின் ஆகி 2 ஆல்பபெட் 6 மாசம் கேப்ல நீங்க சொன்ன மாதிரி அப்ப ஒரு வருஷம்ல வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 வயசு to 3 வயசுக்குள்ள 2500 வேர்ட்ஸ் வரைக்கும் குழந்தை பேசணும். ஸோ நமக்கு அந்த மாதிரி 5 வயசுக்குள்ள கிராமட்டிக்கலா மிஸ்டேக் இல்லாம வார்த்தைகள் கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி அந்த மாத்தி பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதெல்லாமே வரும்.
ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே 6 to 9 monthsலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் நாங்கள் பார்த்த குழந்தைங்க நிறையா அந்த 6 மாசத்துலேருந்து 9 மாசத்துக்குள்ள அந்த ஆல்பபெட்ஸ் சொல்றாங்கன்னுவாங்க, அம்மா அப்பா அதெல்லாம் சொல்றாங்கன்னுவாங்க. ஆனால் 1.5 வயசுல பேச்சு வரலன்னு வருவாங்க. ஓ நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைங்க டாக்டர் கரெக்டாக தான் பேசினாங்க, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை டாக்டர் ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை, அப்படியே தான் இருக்குது, இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லு. பாத்தீங்கன்னா என்ன இப்போ அசஸ்மெண்ட் கூட்டிட்டு வராங்க, என்ன பேசுவாங்க குழந்தைங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ஆல்பபெட் சொல்றாங்க, கார் பேர் சொல்றான், கலர்ஸ் சொல்றான், எல்லாமே சொல்றான். இதுல கண்ணை பார்த்து சொல்லுவாங்கண்ணா. கண்ணை பார்த்து சொல்ல மாட்டாங்க, பட் Okay. அவங்களா சொல்றாங்க, அவனா இது சொல்லிட்டு கண்ணை இருப்பான். பாக்குறதுங்கிறது அடுத்த So, ஸ்டேஜ். அது நம்ம தான் வந்து ஃபைன் டியூன் பண்ணி அதெல்லாம் ஆன்சர் வாங்கணும். நம்ம ஸ்டார்டிங்ல அவங்க சொல்றது நம்ம கிட்ட என்னன்னா பேசுறானா அப்படின்னு நம்ம கேட்போம். கேட்கும்போது பேசுறாங்க, ஆல்பபெட் சொல்லுவான், கலர் சொல்லுவான், எல்லாமே சொல்லுவான். அடுத்தது நாங்க கேட்போம், அவன் தேவையை எப்படி உங்ககிட்ட தெரிவிக்கிறான் போது, இல்லைங்க அது தெரிவிக்க மாட்டான். ஸோ அதுல தான் நம்ம ப்ராப்ளம்ங்கிறதே வந்து பசி சொல்லுவானா அப்படின்னு நம்ம கேட்போம். பசினா எப்படி சொல்லுவோம்? பேசிக்கான ஒரு பேசிக் நெசசிட்டி, பசி, தூக்கம், பாத்ரூம் போறது, இதெல்லாமே 3 பேசிக் விஷயம். அடிப்படையில ஒரு குழந்தை வந்து கண்டிப்பா சொல்லணும். 2 வயசுல இது சொல்ல தொடங்கிடும். கண்டிப்பா இல்ல 1.5 வயசுக்குள்ளேயே குழந்தைங்க 1.5 வயசுக்குள்ள கண்டிப்பா குழந்தைங்க ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நான் வெர்பல் ஜெஸ்டர்ல கமிக்கும், இல்லைன்னா அட்லீஸ்ட் சொல்லும். ஆனா ஆட்டிசம் கிட்ஸ் நிறைய பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த பசின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல, அந்த டைம்ல ரொம்ப அழுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அது பசிக்கும் அதுக்கும் கனெக்ஷனே இருக்காது. ஓகே, பசிங்கிறது வந்து ஒரு உதாரணம். அப்போ அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ், ஒரு தாய்ங்கிறது தானாவே குழந்தை ரொம்ப அழுகுது பசிக்குது போல அப்படின்னு கேட்காம, குழந்தை கேட்காம அவங்களா பண்றது. இது வந்து 1.5 வயசு அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்குள்ள வந்திருக்கணும். ஆனா நிறைய டைம் அது மிஸ் ஆகி போயிருது. 5 வயசு வரைக்கும் குழந்தைங்க சொல்றது இல்ல. ஓ, ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க 5 வயசு ஆனாலும் சொல்ல தெரியாம இருப்பாங்க. நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும், நம்ம தெரப்பி கொடுத்து நம்ம மூலமா இது பண்ணும்போது குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் அது வரைக்கும் நிறைய டைம் குழந்தைங்க சொல்றது இல்ல. அம்மா மரங்க பெருசான சரியாயிரும் அப்படின்னு அவங்க அதை லைட்டா விட்டுறாங்க, அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது. சோ இப்போ இந்த பசி ஒண்ணு சொல்லிருந்தீங்க டாக்டர். இப்போ ஒரு குழந்தைக்கு ஐடென்டிஃபை பண்றது, ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தங்க கண்டுக்கணும், ஒரு பெற்றோர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய நடவடிக்கைகள், இந்த ஐக்கியூலாம் வந்து டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா அதனுடைய நடவடிக்கைகளை எளிதில் பார்வையாளர்களுக்காக நான் கேட்குறேன், இப்போ எளிதில் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது எப்படி, தெரிஞ்சுக்கிறது எப்படி? ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தையோட அவங்க இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த அழுகல அப்படின்னா அது வந்து அவங்க வந்து பசிக்கல அப்படின்னா பசி இதே இவன் சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுக்கலாம். இது வந்து ஒரு 5-6 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை சொன்னதே திருப்பி சொல்ல போகும்போது இதெல்லாம் வரப்போகும்போது கண்டுபிடிக்கலாம். ஆனா முதல்ல ஒரு சின்ன வயசுலயே கண்டுபிடிக்க முடியும்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம், இந்த சிம்டம்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் வச்சு ஒரு குழந்தைய இந்த வயசுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எந்த வயசுல எந்தெந்த சிம்டம்ஸ்? ஃபர்ஸ்ட் சைன் ஆட்டிசம் பொறுத்த அளவுக்குங்கிறது ஐ கான்டாக்ட் அப்படின்னு. நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன், நான் உங்களோட கண்ணை பார்த்து நான் பேசுவேன், அப்போதான் உங்ககிட்ட நான் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும், கண்டிப்பா நீங்க இன்டராக்டிவ் பண்ணுவீங்க. பட் ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு சுத்தமா இருக்காது. ஒரு பேச்சுங்கிறது நார்மலா வந்து ஒரு 2 வயசுல ஒரு குழந்தை வந்து ஒருத்தங்க கூட ஓகே சரளமா பேசுறத சொல்லலாம். ஆமா, ஒரு ஐ கான்டாக்ட்ங்கிறது 2 வயசுல தான் ஒரு குழந்தை டெவலப் பண்ணுமா? எந்த வயசுல ஐ கான்டாக்ட்? இல்ல, ஐ கான்டாக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்களே ஒரு பாத்தீங்கன்னா 3 மாசம் 4 மாசம் அப்படிங்க நீங்க குழந்தைய நீங்க பாக்குறீங்க, விளையாடும் போது நீங்களே பாத்துருக்கீங்க, குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஃபேன் சுத்துறத திரும்பி பார்க்கும், நீ உங்களோட வாய்ஸ் கேட்கும் போது பாத்தீங்கன்னா உங்களோட கண்ணு ஃபிக்ஸிங், ஐ ஃபிக்ஸிங் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு அந்த 6 months ரொம்ப கம்மியே வைங்க, பரவாயில்ல, அந்த டைம்ல நார்மலா பேரண்ட்ஸுக்கும் அது கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. பட் கண்டிப்பா தவள ஆரம்பிக்கும் போது நீங்க குழந்தையோட பேரை நீங்க கூப்பிட்டீங்கன்னா குழந்தை திரும்பியே பார்க்காது. இப்போ நாங்களே டிவி பார்த்துட்டு இருக்கோம்னு வைங்க, டிவி லவுடா போயிட்டு இருக்கு, நாங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நோட் பண்ணிருக்கீங்களா? அது ஏன்னா நான் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஆனா இந்த குழந்தைங்க எக்காரணத்துக்கும் நீங்க எப்போ கூப்பிட்டாலும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்கிட்ட எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா, வருவாங்க, நம்ம பேர் கூப்பிட்டாலே திரும்பவே மாட்டேங்குது, காது கரெக்டா கேக்குதான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது டாக்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். காது கரெக்டா கேக்குதான்னு தெரியல, மொபைல் அடிச்சா போய் கொண்டு வரா, பேர் மட்டும் சொன்னா திரும்பவே மாட்டேன்றான். ஓ, அதாவது ஓகே, மொபைல் அங்கே அந்த ரூம்ல அப்பாவோட மொபைல் அடிக்குதுன்னு போய் அங்கே இந்த மொபைல் வந்து என் கையில திணிக்கிறான், அது பண்ண தெரியும், அதை பண்ண தெரியுது. ஆனா நான் பேர் மட்டும் கூப்பிட்டேன்னா திரும்பியே குழந்தை பார்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ரொம்ப கம்ப்ளைண்டா இருக்குது. ரெண்டாவது பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, வேணும்னு பண்றான், பாருங்க டாக்டர் வேணும் நாங்க சொன்னா திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஐ கான்டாக்ட்ங்கிறது நார்மலாக இந்த குழந்தைங்களுக்கு அது அப்போதானே உங்களுக்கு ஒரு சோஷியல் அனிமல்னு சொன்னீங்க இல்லைங்களா, சோஷியலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பார்க்கணும், அப்போதான் பேசணும், அப்போதான் உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும். பார்க்கலன்னா எப்படி உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு என்ன பார்த்தா பிடிக்குதா, நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதாங்கிறது தெரியாது இல்லைங்களா. கரெக்ட். ஒரு குழந்தை வந்து ஐ கான்டாக்ட் இல்லைன்னா, அதாவது தொடர்ந்து ஐ கான்டாக்ட் வந்து அந்த குழந்தை தவிர்த்து வந்தாலோ, இல்லைன்னா கூப்பிடும்போது அந்த குழந்தை நம்மளை தவிர்த்துட்டு நம்ம பேசுறத கேட்காத மாதிரி இருந்தாலும் கூட அது வந்து ஆட்டிசம்னு ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல தெரிஞ்சுக்கலாம். வேற எதுவும் சிம்டம்ஸ்? வேறு அந்த 3 to 4 months அவங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா மூவ் பண்ணி போகிறாங்க இங்கிருந்து அங்கன்னா, குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணும், இங்கே போகிறாங்களா அங்கே போகிறாங்களா, அப்புறம் பேபி டாக் என்ன பண்ணுற எப்படி, ஸோ அவங்களும் அந்த கூஸ் கொடுப்பாங்க, நம்ம கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 6-7 மாசத்துல அந்த குழந்தை உட்காரும் போது இப்போ அம்மா போனால் கையை தூக்க சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆனால் சில குழந்தைங்க ஆட்டிசம் குழந்தைங்க அப்பயே வந்துட்டாங்கன்னா தூக்க சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் முக்கியமான என்னதுன்னா, அவங்களுக்கு பர்சன்ஸ் கூட கனெக்ஷனே இருக்காது, இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது பொருள் கூட வச்சு தான் அவங்க இருப்பாங்க. இப்போ புதுசாக அவங்க சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி வீல்ஸ் பார்க்குறது, அதோடு இல்லாமல் இப்போ நிறைய குழந்தைங்க 2 கிளாஸ் வச்சுவாங்க, தண்ணி ஆற்றிட்டே இருப்பாங்க, இங்கே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டானாலும் ஆற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு பவுல் ஸ்பூனும் வச்சும் அதுக்குள்ளே போய் சமைக்கிற மாதிரி கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா பண்ற ரோல் பிளே தானே இது, பண்ணுவாங்க, அம்மா கூப்பிட்டானே திரும்புவாங்க. இல்ல இது நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சமையல் சாமான்களை வச்சுட்டு ஒரு குழந்தை இது பண்றது இதெல்லாம் வந்து ஒரு ரோல் பிளே தெரியும், ஆனா அது ரிப்பீட்டேட்டிவ், அது பிரிட்டன்ட் பிளேன்னு சொல். பிரிட்டன்ட் பிளேனா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா சமைக்கிறாங்க, அப்போ நாங்க என்ன பண்ணுவோம், எப்படி விளையாடுவாங்க குழந்தைங்க, சமைப்பாங்க, காஃபி போடுவாங்க, காஃபி கொடுப்பாங்க, உங்ககிட்ட வந்து காஃபி கொடுப்பாங்க, நான் சாப்பாடு பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு வந்து உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஆக்ஷன் யாவது வந்து காமிப்பாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும், கரெக்டுங்களா. சமைப்பாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒன்று வருது, அது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அது ஒரு மீனிங்ஃபுல் பிளே. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிப்பிட்டேஷன், அதை சும்மா கலக்கிட்டே இருப்பாங்க, அதுலேருந்து அடுத்ததுக்கு போகவே மாட்டாங்க, கலக்க மட்டும் தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ சில குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க, நீங்க அது கலக்குவாங்க, வா நம்ம இது சாப்பிடலான்னா ஓடி வந்துருவாங்க, கூப்பிட்டோன்னா ஓடி வந்துருவாங்க, வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னாலும் ஏத்துக்குவாங்க. ஆனா இவங்க இல்லை, நீங்க அதை பிடுங்கினீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் 9th monthல வந்து பாயிண்டிங் இண்டெக்ஸ் ஃபிங்கர், அது ரொம்ப பாயிண்டிங் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னா, நிலா எங்க, ஃபர்ஸ்ட் நிலா காட்டி சோறு விட்டாங்க, இப்போ மொபைல் காட்டி தான் விட்டுறாங்க, ஸோ அதுலேயே பாதி பிரச்சனை வந்துடுது. நிலா எங்கன்னா காட்டுவாங்க, காக்கா எங்கன்னா காட்டுவாங்க, ஸோ பாயிண்டிங் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ இது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் இது வந்து அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் கூட வந்து ஒரு வித சம்பந்தப்படுத்திக்கலாமா? ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து செருப்பு போடாம குழந்தைங்க நடந்தாங்க ரோட்ல, அது உணர்ச்சிகள் வந்தது. இப்போ அதை ஒரு விஷயத்த வந்து நம்ம காமிச்சு, அது காக்கா அது குருவின்னு சொல்லி அது உயிரோட காமிச்சு நம்ம வந்து அதை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம், நிலாவை காமிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாமே டிவியில காட்டுறோம், அதனால அந்த குழந்தைங்க அதை பாயிண்ட் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லையா? அவங்க அதுலயே மூழ்கிடுறாங்க. ஸோ அதனாலதான் ஆட்டிசம் இப்ப நிறைய ஆயிருச்சு. இது இந்த மொபைல் போன் யூசேஜ், அப்புறம் இந்த தொலைக்காட்சியினுடைய பயன்பாடு கூட வந்து ஆட்டிசம்க்கு ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா நிறைய குழந்தைங்க, நிறைய அம்மாங்க இப்போ வந்து சொல்றதே, என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான், மொபைல் காட்டினாதான் அவன் சாப்பிடுறான். இது சாதாரணமான விஷயம் தானே, என் வீட்லயே அப்படிதான் நடந்துட்டு இருக்குது, எல்லார் வீட்லயும் கூட மோஸ்ட்லி அப்படி நடக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, வயிற்றுக்கு ஃபுல்ஃபில் பண்றீங்க, ஆனா உங்க பிரெயினை ஹேம்பர் பண்றீங்க. ஓகே. இல்ல ஸ்கிரீன் டிபெண்டன்சி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இப்போ மிமிக் ஆகுது. இப்போ இது ஆட்டிசமா இல்லைனா ஸ்க்ரீன் பார்க்குறனால இவங்களுக்கு பேச்சியோ வார்த்தையோ இல்லைனா திரும்பி பார்க்குறதோ ஐ கான்டாக்ட் எல்லாம் சரியா, ஸ்க்ரீன் டிபெண்டன்சியா இல்லைன்னா ஆட்டிசமா அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ரொம்ப க்ளோஸ். அது ஸ்பெஷலி இந்த கொரோனா டைம்னால நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா, கொரோனாங்கிறனால நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ யாருனாலும் பேச முடியல, யார் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியல, அதே வயசு குழந்தையோடு அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது, பெரியவங்களுக்கு அவங்களோட உட்காந்து டைம் இல்லை, ரெண்டாவது அவங்கக்கிட்ட அவங்க எப்படி அவங்களோட வார்த்தையில் பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. அதனால இப்போ 3வது வெரைட்டி மாதிரி இந்த கொரோனா ரிலேட்டட் ஸ்பீச் டிலே அப்படிங்கிற இப்போ ரீசெண்டாக நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொரோனா தாண்டி கொரோனாவால் இதுவும் இருக்கிறது. ஆமா, கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி வந்து இது ஆட்டிசம், இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீன் டிபெண்டன்சி ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பேரண்ட் கிட்ட கண்டிப்பா அதே நமக்கு ஒரு ஃபுல் செஷன் ஆகும். பேரண்ட் கிட்ட என்ன பண்றா குழந்தை, நீங்க யாரெல்லாம் இருக்கீங்க, எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு நாளைக்குல எவ்வளோ நேரம் அவங்க டிவி பாக்குறாங்க, அது எல்லாமே நாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஹிஸ்டரி எடுப்போம். அதுல அவங்க என்ன சேஞ்சஸ் பண்ணுவோன்னு சொல்லி கொடுப்போம்.
அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணணும். டிவி பார்க்காம சாப்பாடு, இவங்க சொல்கிற மாதிரி டிவி காமிச்சு சாப்பாடு விட்டுருங்க 80%. ஏன்னா அது ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிருது. அது என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட அவங்கள அமுச்சு விட்டு நீங்கள் அவங்கள ஸ்பீச் அசஸ்மெண்ட் பண்ண சொல்லுவோம். ஸ்பீச் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்களோட ஏஜுக்கு ஓகே அப்படின்னு கேட்போம். அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அவங்க கிட்ட அமுச்சு விட்டு அவங்களோட ஒரு அசஸ்மெண்ட் பண்ண வைப்போம். இது எல்லாமே பண்ணிட்டு ஒரு 3 மாதம் அவங்களுக்கு நாங்கள் தெரப்பி கொடுப்போம். தெரப்பி இந்த சென்ஸ் பேரண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுப்போம், எப்படி அவங்க பேச்சு இது ஹெல்ப் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு நம்மளை திருப்பி பார்க்க வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஆட்டிசமானு கண்டுபிடிக்கிறதுக்கான டவுட்டா இருக்கும்போது டாக்டர் பண்ற விஷயங்கள். ஆமா, இது எல்லாமே நம்ம ஒரு 3 மாசம் அவங்களுக்கு கொடுத்துட்டு 3 மாசம் கழிச்சு திருப்பி நாங்க எல்லாரும் உட்காருவோம். பேஷண்ட் இது எந்த வயசுல வந்து ஆரம்பிக்கலாம்? இந்த டவுட்ஸ் எல்லாம் வர தொடங்கினதும் ஒரு 6-7 மாசத்துல வரலாங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பேச்சு வார்த்தை வந்த 9-10 மாசத்துல கூட ஒரு அளவுக்கு பேரண்ட்ஸ் யாரும் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. நிறைய டைம் அந்த 1.5 வயசு ஒரு தடுப்பூசி வரும் எல்லாருக்கும், ஒரு கம்பல்சரியா ஒரு அந்த 1.5 மாசம் 2.5 மாசம் 3 மாசம் ஊசி போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வயசுல தடுப்பூசி போடுவோம். அந்த 1.5 வயசுல குழந்தை நடந்திருக்கணும், குழந்தை பேசிக்காக சில வார்த்தை பேசியிருக்கணும், குழந்தை பசி தூக்கம் இதெல்லாமே ஓரளவுக்கு சொல்லியிருக்கணும். இதுதான் நமக்கு ஆக்சுவலாக க்ரைட்டீரியா. ஆனால் அந்த 1.5 வயசு நிறைய டைம் நம்ம கேட்கும் போது இதில் ஏதாவது மிஸ் ஆகும். ஒன்று பேரண்ட் தானாகவே வரும், இல்லைனா டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க, இல்லைனா நமக்கு ஒரு டவுட்டில் நம்ம இது சம்திங் ராங் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அசஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் நமக்கு டவுட், நான் சொன்ன இந்த 3 வெரைட்டி நம்ம டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் நம்ம இந்த மாதிரி தெரப்பி கொடுத்து 3 மாதம் கழிச்சு நம்ம உட்காந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும், நிறைய சேஞ்ச் இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஆட்டிசமா, இல்லைன்னா ஸ்க்ரீன்னாலேயா, இல்லைன்னா கொரோனானால யாரையும் பார்க்காம பேசாமல் இருந்தனாலேயா. ஓகே, ஆக மொத்தம் ஆட்டிசம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு மனநல நிபுணர், ஒரு பேச்சு பயிற்சியாளர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அது தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? செயல்முறை சைக்காலஜிஸ்ட், மருத்துவம் பயிற்சியாளர், செயல்முறை மருத்துவ பயிற்சியாளர், அப்புறம் சைக்காலஜிஸ்ட், பெற்றோர், இத்தனை பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய அனலைஸ் பண்ணாதான் அவங்க வந்து ஒரு ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணணும்? ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே முதலாவது ஸ்டெப்புங்கிறது பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னது தான் நான் என்ன வரேன்னா, நீங்க பார்த்த எதனா ஒரு பேரண்ட் அவங்க நடந்துக்கிட்ட முறைகள், அதை பத்தி எதனா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பேரண்ட் ரியாக்ட் பண்றது எப்படி இருக்கும், அவங்கள நீங்க எப்படி கன்சோல் பண்ணுவீங்கிற விஷயங்கள் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பேரண்ட்டுக்கு ஃபுல் அவேர்னஸ் இல்லை, குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்றது பிரேக்கிங் த பேட் நியூஸ் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த பேரண்ட் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்த உடனே எங்ககிட்ட 2 ஹால் இருக்கும். ஒன்று வந்து சின்ன ஒரு ஸ்பேஸ், ஒன்று வந்து பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அந்த குழந்தை வந்து அந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. யூஸ்வலாக அந்த குழந்தையே ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸை விட. ஏன்னா ஜாஸ்தியான ஜம்பிங், ஒரு ரன்னிங் அந்த மாதிரி ஜாஸ்தி அவங்க விரும்புவாங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸில். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க. ஹைப்பர் ஆக்டிவ்னு ஃபுல்லாக சொல்ல முடியாது, பட் தே ப்ரிஃபர் ஓப்பன் ஸ்பேசஸ். அவங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்க அப்படியே வாக் பண்ணணும், அப்படியே ரன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸில் உட்காருங்க, இங்க இடத்துல நீங்க வந்து கன்ஃபைண்டா உட்காரணும், 10 மினிட்ஸ் உட்காருங்கன்னா அந்த மாதிரி அவங்களால வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸேட்டடா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல ப்ரொலாங் பண்ணி உட்கார முடியாது. சரி. ஸோ தேல் ப்ரிஃபர் ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ அதுல ரிப்பிட்டேட்டிவ் மூவ்மெண்ட், ஒரு ஹேண்ட் ஃபிளாப்பிங் மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்துட்டு கூப்பிட்டாங்க, பேரை சொல்லி கூப்பிடும் போது அந்த குழந்தைனால டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு நேம் ரெக்கக்னிஷனோ அந்த நேம் காலிங் திரும்பணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லை, குழந்தைனால திரும்ப முடியல. ஆனா இதே நான் பெல் அடிச்சு, இப்போ நான் வந்து நல்ல ஒரு சவுண்ட், ஒரு ஹை பெல் அடிச்சோன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக திரும்பினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கியூஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் பண்ணி ஒரு சிட்டிங்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசணும் பார்த்தீங்களா, குழந்தைங்க வந்து சில சவுண்ட்ஸ்க்கு இல்லை சில இதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. எதர் இட் கேன் பி விஷுவல் ஆர் ஆடிட்ரி ஆர் ஃபீலிங், எதர் ஆஃப் தீஸ் திங். புரியல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இப்போ லைட்டுக்குனா சில குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, தேல் பி அட்டென்ஷன் இமீடியட்லி. அந்த இப்போ சவுண்டுக்கு சில குழந்தைங்க வந்து நல்லா சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த இது ஜாஸ்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு பேரண்டல் செட்டிங்கில் அந்த பேரண்ட்டே அப்சர்வ் பண்ணும்போது அப்போ நம்ம சொல்லுவோம், இதே மாதிரி வீட்டில் இருக்கா, நீங்கள் வீட்டில் எவ்வளோ பார்க்குறீங்க, முன்னாடி பார்த்த டாக்டர்ஸ் இப்போ ஓடி தெரபிஸ்ட் பார்க்குறாங்க, இல்லை ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் த பேரண்ட் டு அக்செப்ட் இந்த பிகாஸ் நோ பேரண்ட் வாண்ட் தேர் சைல்ட் டு சஃபர். இல்லையா, ஒரு பேரண்டல் ஒரு everyone as a parent want their child to function and sustain well. நல்லா வந்து என் குழந்தை வந்து இண்டிபெண்டா நல்லா வரணும் அப்படின்றதான் எல்லா
பேரண்டோட இன்டென்ஷனும். ஸோ அந்த இன்டென்ஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு கியூர் இருக்கா, என் குழந்தைனால அதுதான் கேள்வியா இருக்கும் இல்லையா? ஸோ அதை கேட்கும் போது வந்துட்டு, ஏன்னா அந்த கேட்குற கொஸ்டினே பார்த்தீங்கன்னா பிகாஸ் they want their child to function. அந்த தான் அவங்களோட அடிப்படையே பார்த்தீங்கன்னா அந்த கோல் வந்து அச்சீவ் ஆயிடணும் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன், இன்னைக்கு இந்த குழந்தை வந்து சமூகத்துல வளர்ந்து பெருசாகி இந்த சமூகத்துல சஸ்டைன் ஆகி வாழ்ந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனி மனுஷனா வாழ்ந்துட முடியாது, ஒரு சமூகத்தோட இருக்கணும். இந்த குழந்தை சமூகத்துல இருந்து அறுபட்டு இருக்க போகும்போது அந்த பெற்றோருக்குள்ள அந்த ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். எப்படி சமூகத்தோட என் பையனை நான் கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்க போகும்போது என்னதான் சொல்லிதான் அதை பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேரண்ட்ஸ் இப்போ வருவாங்க, அப்போ நாங்கள் அவங்க கிட்ட ஃபுல்லாக இதே மாதிரி எஸ்எஸ் பண்ணி அவங்க கிட்ட நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு பேரண்ட் ஆச்சு ஆக்சுவலாக வந்துட்டு அவங்கள பார்த்து நம்ம இந்த மாதிரி டவுட்டாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் இவங்கள போய் பாருங்கள், பார்த்துட்டு நான் திருப்பி உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறேன். அவங்களுக்கு நம்ம அந்த ஒரு டவுட்டாக சொன்னாலே ஆட்டிசம் ஒரு ப்ராபபிளாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்கள் எஸ்எஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் காணாமல் போயிடுறாங்க. நாங்கள் கால் பண்ணி முடிச்சிட்டிங்களா வரீங்களா அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, வேற எல்லா பக்கம் சுற்றி எல்லாருக்கிட்ட போய் கேட்டு வேற ஏதாவது இருக்கா, இதுக்கு வேற ஏதாவது அந்த மாதிரி ஒரு 3 மாதம் கழிச்சு வரும்போது திருப்பி இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு குழந்தை. அப்புறம் அவங்க திருப்பி ஒரு 4 மாதம் கழிச்சு எங்ககிட்ட வந்தாங்க. வரும்போது குழந்தை ஃபர்ஸ்டே திரும்பியே பார்க்கல, அன்றைக்கே நாங்கள் சொன்னோம். ஆனால் இப்போ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகிறது, ரொம்ப இரிட்டபிள், அதோடு மோசமாக தான் இருந்தான். நாள் ஆக அது இன்க்ரீஸ் ஆகுது. பேரண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓ அது கரெக்டாக அப்படின்னு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப லேட் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது ஏர்லி டிடெக்ஷன். எவ்வளோத்துக்கு சீக்கிரம் நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோத்துக்கு சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரு தெரப்பி நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த குழந்தைங்க நார்மல் குழந்தைங்களோட ஓரளவுக்கு மிங்கிள் ஆகி போயிடுவாங்க. இவங்களை நம்ம ஸ்பெஷலாக ஸ்கூலில் போடணும், ஸ்பெஷலாக இது பண்ணணும்னு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. நம்ம ஏர்லி எவ்வளோத்துக்கு சீக்கிரம் நாங்கள் வந்து தெரப்பி ஸ்டார்ட் சொன்ன மாதிரி 1.5 வயசுக்குள்ள சாப்பிட்றது இதெல்லாம் கண்டிப்பாக. ஆட்டிசம் இந்த தலைப்பை பத்தி விவாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு, அதனால ஒரு சில வாரத்துல இதை முடிச்சிட முடியாது. ஸோ அடுத்த வாரமும் இதே தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.